Welcome students, 11th Maths Lesson 12 Introduction to Probability Theory. Exercise number 12.1 last sum, 9th sum first subdivision பார்க்க போறோம். The odds that the event A occurs is 5 to 7. Find P of A. So odds of the event கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி எடுக்கணும்னா A is to B ன்னு எடுக்கணும். ஓகேவா? So இந்த ரெண்டையும் நம்ம 5 is to 7 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. So P of A யோட ஃபார்முலா என்னன்னா A by A plus B. இப்போ இதுல substitute பண்ணுங்க. A யோட வேல்யூ 5, then A யோட வேல்யூ 5, B யோட வேல்யூ 7. So 5 plus 7, 12. So P of A is equal to 5 by 12 is the answer. Okay. Then வந்து பாத்தீங்கன்னா P of B வந்து 2 by 5 னு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து odds that even B occurs. So இந்த odds தான் நீங்க வந்து find பண்ணணும். So உனக்கு இதோட ஃபார்முலா தெரியும். A by A plus B is equal to 2 by 5. So A is equal to 2, then A plus B is equal to 5 னு எடுக்கலாம். A யோட வேல்யூ 2, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. So B is equal to 5 by minus 2. So B is equal to 3. So A to B the answer. Okay வா? So write the odds that event B occurs is A to B, that is 2 to 3. Okay, thank you students. இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 12.2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you friends.